பதே சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जय जानकी स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगुण साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरे परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। स्त्रियां विडानाम इव साधु वार्ता அப்படின்னு ஒரு பதம் பாகவதத்தில் வருது 10வது ஸ்கந்தத்தில். யார் சொல்கிறது? அதாவது சுகாச்சாரியார், ஸ்ரீ சுகாச்சாரியர் சொல்கிறார், பகவானுடைய இந்த சரித்திரங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஸ்லோகத்தோடு படிக்கிறது ஒரு சௌக்கியம் இருக்குது. அந்த பாகவதம் ஸ்லோகங்களோடு படிக்கிறதுல ஒரு தனி சௌக்கியம் இருக்குது. அதுவும் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சுன்னா அடேங்கப்பா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு. ஏன ஏன அவதாரேன நூத்தன எஸ்எஸ். ஒவ்வொரு நாளும் புதுசான சுகத்தை கொடுக்கக்கூடியது, ரசத்தை கொடுக்கக்கூடியது. நூதனம்னு புதுசான ரசத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஈஸ்வரனுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய லீலைகள். பகவான் அபிதாராத்திரி ராசலீலை சொல்லும்போது பகவான்னு சொல்லுவார், யோகேஸ்வரன் சொல்லுவார். ஏன்னா ஈஸ்வரன் புரிகின்ற லீலை சாதாரண மனுஷ லீலை கிடையாது, சாதாரண மனுஷனுடைய செயல்கள் கிடையாது இது அப்படின்றது அங்கங்கே நிரூபிப்பார் சுகாச்சாரியார். உடனே அங்கே ஈஸ்வர பாதத்தை போட்டுருவார். இது சாதாரண ராசலீலை கிடையாது, சாதாரண ஒரு ஆண் பெண் தம்பதிகளுடைய உறவு கிடையாது அப்படின்னு யோகேஸ்வரன் சொல்லுவார். அப்போ பகவான் நடத்துகிற லீலை அது, அப்போ தெய்வீகமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பகவானுடைய இந்த பாகவத புஸ்தகம் ஒன்றும் இல்லையா, அது எனக்கு சொல்லும்போது அவ்வளோ ஒரு குதூகலமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி. இன்றைக்கி இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்பொழுது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலுங்க அது. ஆனால் தண்ணி கூட குடிக்காமல் ஏகாதசி இருக்கணுமா இந்த ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி இது. ஏன்னா பீமன் அப்படி இருந்தாராம் பஞ்ச பாண்டவர்கள். அது ஏகாதசி விரதம் இருந்தாலே பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை, அவ்வளோ விசேஷம். அப்படி இருக்கட்டும். ஆனால் பாகவத புஸ்தகம் நினைக்கும் போதே மனசு ரமிக்குது. அது ஏன் அது ஏன் அப்படி தெரில. அந்த கிருஷ்ண கதையை பேச 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 மனசுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது, அவ்வளோ சௌக்கியமாக இருக்குது. அதில் என்ன தான் கலந்துருக்கு, அதில் என்ன தான் சில பேர் சொல்கிறாங்க, நல்ல போதை வஸ்து கூட சொல்லியிருக்காங்க பாகவதத்தை. அப்படியேப்பட்ட நம்ம மற்ற அதாவது என்னென்னா
மத்தை. அந்த மதுபானம் சாப்பிட்டா அந்த போதை ஏறிச்சுன்னா அதில் ஒரு சௌக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பாகவதம் துருவஸ்துதியில் வருது. அதாவது சம்சார தாபத்தை மறக்கடிக்கின்ற போதையும் அது. அப்படியேப்பட்டு தான் பகவானுடைய குணானுபவங்கள், லீலைகள் எல்லாம் சத்தியமான விஷயம். அது அந்த வார்த்தை பொய்யே கிடையாது, சத்தியமான விஷயம். அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அது என்னவோ அந்த பாகவதத்தில் ஒரு மயக்கு. ஆனால் நல்லா அந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது நம்ம அர்த்தமும் புரிஞ்சிச்சுன்னா அடேங்கப்பா சொல்லவே வேணாம். அப்படியே பதத்துக்கு சுவாரஸ்யம்தான். சுவாது பதே பதத்துக்கு திதிப்பு தான். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிற அந்த பாகவதம் ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய போதைகள். ஏன்னா இது இருந்துச்சுன்னா என்னவோ ஒரு கோடி ரூபாய் அப்படியே கையில் அப்படியே கத்தையாக பணத்தை இந்த முன்னெல்லாம் 100 ரூபா நோட்டு வரும் பெருசாக கத்தையாக வச்சுருப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன் கத்தையாக. அது மாதிரி ஒரு பொட்டி நிறைய அப்படியே கத்தையாக பணம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இந்த பாகவத புஸ்தகத்தில் திறந்த உடனே அப்படியே பிரகலாதருடைய சரித்திரம், அப்படியே கோபிகா பகவானுடைய லீலைகள் அப்படியே நினைக்கும் போதே மனசு அப்படியே ஒரு என்னமோ அப்படியே புத்துணர்ச்சியாக அப்படியே பொங்கிட்டு வருது அந்த ஆனந்தம். அது எப்படி அது என்ன தெரியல, அப்படியே நிறைவாக இருக்கிற மாதிரி. எவ்வளோ கதைகள் இருக்குது, எவ்வளோ லீலைகள் பகவான் பண்ணியிருக்கான், ஆச்சரியமான லீலைகள்லாம். மனசுக்கு எவ்வளோ குதூகலமாக இருக்குது, அப்படி பொங்கின்னு வருது அந்த ஆனந்தம். அது எங்கேருந்து வருது, அது எப்படி வருது, அதுதான் பக்தின்னு சொல்கிறதா? இன்னும் புரியல. எவ்வளோ சுவாரஸ்யமான கதைகள், ஒவ்வொரு கதைகளும் பாகவதத்தில். அப்படி பாகவத புஸ்தகத்தை திறந்தாலே மனசுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது, அவ்வளோ குதூகலமாக இருக்குது, எவ்வளோ சௌக்கியம் இதில் இருக்குது. பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கீர்த்தனை பண்ணிட்டு அது பிறகு பாகவதம் படிக்கணும். அடேங்கப்பா, அது வேறு லெவலில் அது. அதாவது அதுதான் முதல்ல சொன்ன ஸ்திரியாம் விடானாமிவ சாது வார்த்தா அப்படின்னு. ஒரு காமுகன் வந்து பெண்ணை பற்றி பேசணுன்னா அப்படி ரசித்து அப்படி பேசுவான். ஒரு 2 இப்போது ஒரு இளம் வயசு விடானாம். அந்த விடானாம்னா அந்த வாலிப பசங்க கூடி பேசும்போது அந்த பெண்களை பற்றி வர்ணித்து அப்படி பேசுவாங்க. அதில் அவ்வளோ சுகம் இருக்குது. அந்த சுகத்தில் அப்படி பேசுவாங்க இல்லையா, அந்த வாலிப வயசில், கல்யாணம் ஆகாத வயசில். அவர்கள் தான் விடர்கள் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பசங்க. அவரெல்லாம் கூடி பேசும்போது அந்த பெண்ணை பற்றி எப்படி வர்ணித்து பேசுவாங்க. எவ்வளோ ஜாலியாக நான் அந்த பெண்ணை பார்த்தேன், இந்த பெண்ணை பார்த்தேன். அது ஒரு தனி ஒரு சௌக்கியம். அது காலேஜ் டைமில் அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, அவ்வளோ குதூகலமாக இருக்கும் இல்லையா. அந்த பெண்களை ரசிக்கிறது, பார்க்குறது, அவர்களை பற்றி பேசுகிறது, அந்த பெண்களை பற்றி பேசுறது அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்கும் இல்லையா அவங்களுக்கு. அது மாதிரி சாது வார்த்தாக, சாதுக்களுக்கு வந்து ஸ்திரியாம் விடானாம், பெண்கள் எப்படி வாலிபர்களுக்கு அவர்களை பற்றி பேசுகிற வார்த்தை, அந்த அவர்களை பற்றி பேசுகிற சௌக்கியம் அதிகமாக கிடைக்குமோ அது மாதிரி. அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார். ஏன் இந்த உதாரணம் சுகாச்சார் சொன்னால் புரிய வேண்டிய. இப்போது கிருஷ்ணானுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வாலிப வயசு தாண்டின நிறைய பேருக்கு, ஆண்களுக்கு நிச்சயமாக இந்த அனுபவம் இருக்கும். அதனால் புரிஞ்ச விஷயத்தை வச்சு புரியாத விஷயத்தை இங்கே சுகாச்சாரியர் சொல்கிறார். இல்லாட்டி இவ்வளோ கீழ் நிலையில் இறங்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதில் எவ்வளோ சௌக்கியம் இருக்குது அதை பற்றி பேசினா, ஒரு காமுகனுக்கு, ஒரு ஸ்திரீ பிரியனுக்கு எப்படி ஒரு பெண்ணை பற்றி பேசினா ரொம்ப பிரியமோ, அது மாதிரி பகவத் விஷயத்தை ஒரு சிறந்த பாகவதன், இந்த பாகவதமே கதியாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் பாகவத பாராயணம் பண்ணுறது, பாகவத கதைகளை கேட்குறது, அந்த பதங்களை ரசிக்கிறது, சுவாரஸ்யமாக அந்த பதத்துக்கு சுகத்தை அனுபவிக்கிறது, அந்த கிருஷ்ணன் அப்படி தியானம் பண்ணுறது, பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது அப்படின்னு அந்த பக்தியில் பித்து பிடித்தவனாகவே அதை பற்றியே பேசணும், அதை பற்றியே கேட்கணும். அந்த பித்து பிடித்து இருக்கிறாங்க இல்லையா. இப்போ கோபிகள்லாம் கூடி கிருஷ்ண கதையை பேசுனாங்கள. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா பிரஜா ஸ்ரேத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரி அப்படின்னு கிருஷ்ணனை பற்றி கூடி பேசி, கிருஷ்ணனை மூலையே அனுகரணம் பண்ணி, கிருஷ்ணனை போலே லீலைகள் புரிந்து, கிருஷ்ணனை போலே கோவர்த்தனை மூலையே தூக்குறன்ற மாதிரி முந்தானியை தூக்கிண்டு, அதுக்கப்புறமா கிருஷ்ணனை போலே வந்து
அனுகரணம் பண்ணி நடந்து கொண்டு கிருஷ்ணனை போலே பேசிக்கொண்டு இப்படிலாம் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா கிருஷ்ண மேலே உள்ள பித்து, அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது. அந்த சௌக்கியத்தை நமக்கு பாகவத புஸ்தகம் கொடுக்குது. அது சத்தியமான விஷயம், அது மட்டும் மறுக்கவே முடியாது. அப்போது ஒரு வாலிபர்களுக்கு எப்படி பெண்களை பற்றி பேசினா சுவையுடையதாக இருக்கிறதோ, அது மாதிரி சாதுக்களுக்கு கோடி கோடி கிருஷ்ண கதைகளை பேசுகிறதுல தான் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது. இப்போ 90 அத்தியாயம் சொல்கிறோம், 90 அத்தியாயத்தில் எவ்வளோ கதைகள், கிருஷ்ண கதைகள் இருக்குது. இந்த தசமஸ்கந்தத்தையே ஒரு மனுஷன் ஜென்மா பூரா படிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ஒன்றும் இல்லை, ஒரு ருக்மிணி பிரணய கலகம், அடேங்கப்பா சூப்பராக இருக்கும் அது ரொம்ப. ஏன்னா அது வேதாந்தபரமாக இருக்கும். அதுவும் அந்த தத்துவம்லாம் பார்த்தோம், அந்த தத்துவ ஞானம், கிருஷ்ணனுடைய பக்தியை அப்படி தத்துவார்த்தமாக ருக்மிணி வர்ணிப்பான். சாதாரண ஒரு 2 பேர் தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரணய கலகம் மாதிரி தோணாது, பெரிய வேதாந்த விஷயமா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா 2 பேருடைய அவன் சொல்லுவான், நானே வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு பிரியமானவன், நாங்களாம் வந்து ராஜாக்கள் கிடையாது, ஆனால் பெரிய பெரிய ராஜாக்கள் சிசுபாலன் போன்றவர்கள்லாம் விரும்பினாங்களே, அவர்களை விட்டுட்டு நீ என்னை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான்லாம் பிக்ஷுக்களுக்கு, அதாவது பொருளாசை இல்லாதவங்களுக்கு பதியாக இருக்கிறேன், நாங்களாம் ஏழைப்பட்டவங்களுக்கு பதியாக இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் கிடையாது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ பகவான் தன்னை குறைச்சி சொல்லுவான். என் மேலே எதுக்கு ஆசைப்பட்ட ருக்மிணி, அதனால் நீ வேறு யாருன்னா தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா உடனே விசிறி நழுவ விட்டு அப்படியே கூந்தல் அவிழ்ந்து அப்படியே கைகளில் வலையெல்லாம் நழுவி போய் அப்படியே தொப்புனு கீழே வந்துடுவான், கட்டிலேருந்து கீழே வந்து அழுதுடுவான். உடனே பகவான் 4 கரங்களோடு அவளை கட்டி தூக்கி ஆலிங்கனம் பண்ணி அவளை ஆசுவாசப்பட்டு கண்ணீரை தொடச்சி, அட அசடே, உன்னை சும்மா விளையாட்டுக்கு சீன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். இல்லை, அவன் பயந்துட்டா, எங்கே பகவான் நம்மளை கைவிட்டுருவாரோ, நீ வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணிடலாமே, என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணினேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சும்மா சீன்றதுக்காக அப்படி பேசினார். அதுக்கு கோபிச்சுட்டா, எங்கே நம்மளை கைவிட்டுருவாரோ பகவான், அப்படின்லாம் அவனை கைவிட மாட்டேன், நீ எனக்காக வந்து அப்படி சிசுபாலன் மாலையிட மாட்டேன், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிற நீ உயிரையே தியாகம் எடுத்து துணிச்சியே, ஜென்ம பிபி 100 பிறவி எடுத்தாலும் எடுப்பேனே தவிர, ஆனால் கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியேப்பட்ட உன்னுடைய அந்த பதிவிரதா தர்மம் யாருக்கு வரும் அப்படின்ட்டு புகழ்கிறார். இருந்தாலும் அவர் சொன்ன பகவான் சொன்ன வார்த்தையை பரிபாஷையாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறா பாருங்கள் ருக்மிணி, எங்கப்பா செம்மையாக இருக்கும். அது நான் எத்தனையோ அதை படித்து ரசிப்பேன் நான், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆனந்த கருத்துக்கள் உடையது. நீங்கள் எதுக்கு அந்த துஷ்ட ராட்சர்களுக்கு பயந்து, அந்த அசுரர்கள் சிசுபாலன் அப்படியே ஜராசந்தனுக்கு பயந்து நீங்கள் கடலில் ஒளிஞ்சிருக்கீங்கன்னா, எல்லார் ஹிருதயத்திலையும் நீங்கள் ரகசியமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அல்லவா, அப்படிப்பட்ட இந்திரிய விஷயங்களை ரமிக்கிறவங்களுக்கு நீ புலப்படாதவன் அல்லவா, அதுதான் நீங்கள் வந்து துவாரகையில், அதான் கடலில் போய் தனியாக நகரம் கட்டிட்டு நீ வாழறது. ஏன்னா இந்த துஷ்ட ராஜாக்கள், இந்த ஜராசந்தன் முதலானவர்களுக்கு பயந்து நீ கடலில் ஒழிஞ்சிக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, துஷ்டர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் எப்படி ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருக்கிறியோ, இந்திரிய சுகங்களை ரமிக்கிறவங்களுக்கு, யோகிகளுக்கே தன்னை காட்டி கொடுப்பான் பகவான், பக்தர்களுக்கே தன்னை காட்டி கொடுப்பான், மற்றவங்க புல்லின்பங்களை ரமிக்கிறவங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டான் இல்லையா. அந்த தத்துவத்தை அந்த அம்மா சொல்கிறா ருக்மிணி. அது மாதிரி இந்த துஷ்ட ராஜாக்களுக்கு பிடிப்படாமல் நீ தனியாக கோட்டை கட்டின்னு வாழற துவாரகையில் அப்படின்னு ருக்மிணி அழகாக அந்த ஒவ்வொரு பதமும் படிக்கணும், அவ்வளோ சுவாரஸ்யம் அது. ருக்மிணி பிரணய கழகம் அது பிரணய கழகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் தத்துவார்த்தமாக உயர்ந்த அது பகவத் தத்துவத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அத்தியாயம் படிக்கும்போது ரசித்து படிப்பேன் அந்த அத்தியாயம். அதே மாதிரி குசேல உபாக்கியனும் ரொம்ப ரசித்து படிப்பேன், சூப்பராக இருக்கும் குசேல உபாக்கியனும். அடேங்கப்பா, அந்த பகவானுக்கு வந்து ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் கைகாலை பிடிச்சி விட்டு அவருக்கு பாத சேவை செய்து, பலராமருக்கு அல்லவா இது போல் சேவை செய்வார் இவர் அப்படின்னு. அந்த ருக்மிணியும் கிருஷ்ணனும் உருண்ட அந்த கற்றலில் இவரை படுக்க வச்சு இவரை பாத சேவை செய்து அவரை படுக்க வச்சு அவரை வந்து நம்ம அப்படி உபசரித்து
மகாலட்சுமியான ருக்மணியே சாமரம் வீசி என்ன மாதிரிப்பா உச்சாரணம் பண்ணுறாரு. அந்த கட்டத்தெல்லாம் படிக்கும்போது ஒரு படி அவள் கொடுக்கறதுக்கு தயங்கும் போது பகவான் போய் அதை பிடிங்கி சாப்பிட்டானே, அது நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ தடவை இதை பற்றி நினச்சி பார்த்துட்டேன், ஆனாலும் சலிக்கலை. அந்த ஏழை பிராமணன் கொடுத்த அந்த அவளை பகவானே, ஆஹா, இந்த தியானத்திலலாம் மனசு லயிச்சு போச்சுன்னா வா, நாமெல்லாம் வைகுண்டவாசிகள், நாமெல்லாம் பூலோகவாசிகளே கிடையாதுங்க. என்னங்க மனம் கட்டி பணம், பொருள், சொத்து, சுகம் இது கிடைக்குமாங்க? இந்த சந்தோஷம் கிடைக்குமாங்க? ஸ்திரியாம் விடானாம் இவ சாது வார்த்தாக, அது மாதிரிங்க. அப்படியேப்பட்ட ஒரு அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஏங்கி தவித்த ஒருத்தனுக்கு கிடைக்காத ஒரு பெண்ணு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அடையும். அது மாதிரி தனக்கு பிடிச்ச பெண்ணு, தன் காதலிச்ச பெண்ணு, அந்த பெண்ணு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அடையும் ஒரு மனுஷன். அது மாதிரி இந்த பாகவதம், ஒரு பக்தன் சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய், சம்சாரத்தில் துன்பப்பட்டு நொடிந்து போய், எதுலேயுமே சௌக்கியம் இல்லைன்னு ஏமாந்து போய், கண்டதெல்லாம் போய் பல விஷயங்களில் போய் ஏமாந்தவன் இருக்கான் இல்லையா? இதெல்லாம் சௌக்கியம் இருக்கும், அதெல்லாம் சௌக்கியம் இருக்கும். பணம் சம்பாதிச்சா சௌக்கியம் வந்துடும். குடும்பத்தில் அவங்கள திருப்தி பார்த்தினா சௌக்கியம் வரும், இவங்கள திருப்தி பார்த்தினா சௌக்கியம் வரும், மனைவி திருப்தி பார்த்தா சௌக்கியம், பிள்ளைகளை திருப்தி பார்த்தினா சௌக்கியம் வந்துடும் அப்படின்னு பல விஷயத்தில் போய் ஏமாந்து போயிருக்கான் இல்லையா? அப்படியேப்பட்டவனுக்கு பாவதும் கிடைக்கணும். அப்போ தான் பா சௌக்கியம் இங்கே இருக்குதடா, எங்கேயோ போய் சௌக்கியத்தை தேடனே. இந்த கிருஷ்ண கதையில் அல்லவா சௌக்கியம் இருக்குது, இந்த பாகவதத்தில் அல்லவா சௌக்கியம் இருக்குது. அப்போ கிடைக்காத, அதுதான் இங்கே நானே இந்த உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா, சுகாச்சாரிய சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இந்த உதாரணம் சொல்கிறேன். ஸ்திரியாம் விடானாமிவ சத்கிரிய சாது வார்த்தா. அப்படின்னா கிடைக்காத ஒரு பெண்ணு கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. அந்த ஒரு ஸ்திரீ பிரியர்கள் எப்படி ஸ்திரியை பற்றி பேசினா அவ்வளோ சந்தோஷம் அடைகிறார்களோ, அது மாதிரி பகவானுடைய இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய் நொடிஞ்சு போனவங்களுக்கு, துன்பப்பட்டவங்களுக்கு இந்த பாகவதம் ஔஷதம் பெரிய மருந்தாக இருக்குமா. மருந்து மட்டும் இல்லை, விருந்தாகவும் இருக்கும் அது. ஏன்னா சுவாது பதே பதத்துக்கு திதிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தாக இருக்கும் இந்த பாகவதம். சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் அந்த பக்தி வேணும். அந்த பக்தி எந்த சமயத்தில் எப்போ இந்த மூடு கிடைக்கும், எப்போ இந்த பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் பகவானாக கொடுப்பான். ஆனால் நம்ம சாதனையினால் அந்த பக்தியை நம்ம சம்பாதிச்சிட முடியும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம், அப்படி வராது. பகவானாக கருணை காட்டி இந்த பாகவத்தில் பக்தி கொடுத்துட்டான்னா அது பிறகு உன்னால் அதை தாங்க முடியாது. அவ்வளோ ஆனந்தம் பொங்கும். அந்த குதூகலத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குதூகலம் அப்படியே பொங்கிட்டு வரும் பாகவதத்தில். அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அந்த பாகவதம் படிக்க தேன் மாதிரி நிற்கும். புரியாத விஷயம்லாம் புரியும். பகவான் புரிய வைப்பான் நமக்குள்ளே. அந்த ஞானத்தில் வேலை செய்வான். ததாமி புத்தியோகம்னு கீதையில் சொன்னான் இல்லையா? சத்தியமான விஷயத்தெல்லாம், ஒவ்வொரு விஷயமும் கிருஷ்ணன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். யோகக்ஷேமத்தை பார்த்துப்பான். நிச்சயமாக நமக்கு அனன்ய பக்தி கொடுப்பான். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவன் கொடுத்த வாக்கு. நம்ம பக்தர்களை வீழ்ச்சி அடைய செய்ய மாட்டான், காப்பாற்றுவான். அப்படின்றது ஒன்று நம்ம இந்த பாகவ தர்மத்தில் ஆழ்ந்து போனவங்களுக்கு அனுபவபூர்வமாக பார்ப்பான். எழுதி தரேன் நான், அனுபவபூர்வமாக பார்ப்பான். பகவத்கீதையில் பகவான் சொன்ன வார்த்தை ஒன்று சத்தியம்னு அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் அடியேன். அது பெருமையாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் உண்மை. அது ஏதோ புஸ்தகத்தில் இருக்குது பகவத்கீதையில் அப்படின்னு கிடையாதுங்க. பக்தர்கள் வாழ்க்கையிலேயே அப்படியே நடக்கும். அப்படியே பகவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேற்றினே வருவான் அந்த பக்தர்கள் வாழ்க்கையில். சத்தியமான விஷயம். அது பாகவதம் படித்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஆந்தரிகமாக அந்தரங்கத்தில் அந்த கிருஷ்ண பக்தி அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இந்த குசேல பாக்கியானம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக திருப்பி படிப்பேன். அப்போ இந்த ருக்மணி கல்யாணம், பீஷ்மகன் எப்படிப்பட்ட மகான்னு பேர் சொல்கிறாரு. அந்த பீஷ்ம மகாராஜா மகாத்மா அல்லவா, இல்லாட்டி அவருடைய பெண்ணை பகவான் கல்யாணம் பண்ணிப்பார். கிருஷ்ணனுக்கே பொண்ணு கொடுக்குறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மாமனார், எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவாக இருக்கணும் பீஷ்மகராஜா. ஜனக மகாராஜா மகாத்மான்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் பற்றற்ற ஞானி ஜனக மகாராஜா.
மிதிலையே தீப்பற்றி எரிஞ்சாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர் அவர் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை ஜனக மகாராஜா. ஆனால் பீஷ்மக மகாராஜா துஷ்ட பிள்ளைகள் ருக்மி போன்ற பிள்ளைகளை பெற்ற பீஷ்ம மகாராஜா மகா ஞானி, அவர் மகாத்மா அப்படின்னு வர்ணிச்சுக்கிறார் சுகாச்சாரியார். ஏன்னா கிருஷ்ணனுக்கே பொண்ணு கொடுக்க போகிறார் ருக்மிணியை. மகாலட்சுமியாக வீட்டில் அவதரிச்சிருக்காருன்னா அந்த பீஷ்மக மகாராஜா சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா? மகாத்மா அல்லவா, சாதாரண ஆத்மா கிடையாது. அது என்னவோ. ஆனால் இப்போ நான் சொல்கிறது கூட சில பேருக்கு ஏற்புடையதாக இருக்குது, சில பேருக்கு என்னென்னா என்னமோ ரசிக்கிறான், என்னமோ புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு பேசுகிறான் அப்படின்னு நினச்சிப்பீங்க. நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ருசி இல்லாதவங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இந்த பாகவத்துடைய மகிமை தெரியாது. ஆனால் இதில் ருச்சி வந்தவங்களுக்கு பாகவத புஸ்தகத்தை கீழே வைக்க முடியாது. அது இந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தோடு இந்த சம்ஸ்கிருதத்தோடு எளிமையான தமிழில் படித்தா நல்லா புரியும், அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம், கதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ருச்சின்னு வரணும்னா அது ரிஷிகளுடைய வாக்கியத்தோடு படிக்கும்போது தான் கிடைக்குமே அந்த பக்தி ருச்சி. அது ஸ்லோகமாக அனுபவிக்கணும், அதில் சுதந்திரமாக அனுபவிக்கணும். அது ஒரு கண்ட்ரோலோட இன்னைக்கு 1 மணி நேரம் படிக்கணும், 1/2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு நியமமாக படிக்கணும்ல, அப்படி வராது. அந்த பக்தின்றது பிச்சின்னு வரணும், அப்படியே கங்கா பிரவாகம் போல் அது பகவான் கொடுப்பான் அந்த அனுபவத்தை. அப்போ ஒரு கதை எடுத்து படித்தா அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும் அந்த கதையை படிக்கும்போது. அது மாதிரி இந்த 10ஆம் ஸ்கந்தத்தில் 90 அத்தியாயத்தில் இந்த மும்மூர்த்தி பரீட்சை இருக்குது தெரியுமா, யார் சாத்விகமான தெய்வம் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி கோபிச்சுக்கிறாரு சிவபெருமான் பிரம்மதேவர். அந்த பகவான் மார்புலே போய் தன் பாதத்தை பதிக்க வைக்கிறார் பிருகு மகரிஷின்னா அத்தனையும் தாங்கிட்டு, ஆஹா உங்கள் பாதம் வலிக்கிறதோ, நீ வந்தது நான் கவனிக்கலையே, என் கடினமான இந்த கல் போன்ற என்னுடைய மார்பில் உங்கள் பூ போன்ற உங்கள் திருவடிகள் பதிக்கப்பட்டதே, உங்களுக்கு வலிக்குதா, உங்கள் பாதம் வலிக்குதா அப்படின்னு பகவான் அந்த பிருகு மகரிஷியுடைய பாதத்தை வருடி வர்றானே. அப்படிங்கப்பா, தன்னை உதைச்சவர் பிருகு மகரிஷி என்னை என்னமா உதைச்ச அப்படின்னு சொல்லாமல் அந்த திருவடிகளை வருடி வர்றாரு. நீங்கள் திருவடி பதிச்சதுனால்தான் இந்த மார்பில் மகாலட்சுமி நீங்காமல் வாசம் பண்ணுறாளே அப்படின்லாம் சொல்லும்பொழுது எப்படி இருக்கும். பகவான் எவ்வளோ ஒரு சாத்விகமானவன், எவ்வளோ பொறுமைசாலி பகவான். உதைச்சதை இப்படி ரசிப்பாங்களா, இப்படி வர்ணிப்பாங்களா, அவங்கள புகழ்வாங்களா, உதைச்சவங்கள போய் புகழ்வாங்களா? பிருகு மகரிஷி அப்படி புகழ்கிறார் பகவான். இதெல்லாம் அந்த இடத்துல கண்ணீர் வராமல் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பகவானை நம்ம வழிபடுறோம், இப்படிப்பட்ட ஒரு கிருபாலுவா, இப்படிப்பட்ட ஒரு பக்தவத்சலனா பகவானே. அப்போது இது மாதிரி சாத்விகமான பகவானை தான் வழிபடணும் அப்படின்னு அந்த மும்மூர்த்தி பரீட்சையில் கடைசியில் அதை படிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சிவபெருமானையே காப்பாற்றுறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு அந்த யார் தலையில் கை வச்சாலும் அவன் பஸ்மமாயிடணும் அப்படின்னு வரம் கேட்டானே ஒரு துஷ்டன், அந்த அசுரன். சிவனே பயந்தோன்னு அந்த சிவனுக்கே அபயம் கொடுத்து காப்பாற்றினார்னா விஷ்ணு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சிவனுக்கும் கிருஷ்ணனுக்குமே சண்டை, அது எப்படி இருக்கும் அதை படித்து பார்க்கணும். அது யார் ஜெயிக்கிறாங்க பார்த்துடணும், அது தெரியணும், அது தெரிஞ்சுக்கணும். போய் ஆசையாக சொல்லி பானாசுர யுத்தத்தில் அந்த சங்கர நாராயணன் யுத்தத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஒரு குதூகலமாக இருக்கும். அப்போ சிவஜ்வரம் பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு உடனே அந்த இனிமேல் ஜுவரத்தினால இந்த கட்டத்தை படிக்கிறவங்களுக்கு ஜுவர பாதிப்பு வராது அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுறாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்புறம் பார்த்தா சமாதானம் அடைகிறாரு. கிருஷ்ண சமாதானம், சிவஜ்வரம் பிரார்த்தனை பண்ண கிருஷ்ண சமாதானம் அடைஞ்சு அதுக்கு பிறகு மானாசுரன் 1000 கைகளை துண்டிக்காதீங்க அப்படின்ட்டு சிவபுரம் கேட்டதுனால 4 கைகளோடு விட்டு வச்சுட்டான் பானாசுரன் பகவான். நான் பலி சக்கரவர்த்திக்கு பிரகலாதனுடைய பேரன் வாக்குத்திருக்கேன், அதனால் இவனை நான் வதம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்லிட்டு கிளம்புறாரு கிருஷ்ண பரமாத்மா. எல்லாம் ஒரு நாடகம்தான், உண்மையிலே பார்க்க கிடையாது சிவனுக்கும் விஷ்ணுக்கும், சும்மா ஒரு நாடகம் கிடையாது. ஆனால் அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா, ஒரு குதூகலமாக. 2 பேருக்கு சண்டை, அப்பா 2 பேரும் சம்மானம், 2 பேரும் தெய்வம் தான், ஒரே ஒருத்தர் தான்
2 ரூபத்தில் இருக்காங்க, சிவனும் விஷ்ணுவா, அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா? அதுதான். அதே மாதிரி நான் ராமாயணத்தில் வந்து இப்போ பரசுராமருக்கும் ராமருக்கும் 2 ராமருக்கும் சண்டை, அது 2 பேரும் நடக்கிற சம்பாஷணையும் ஆசையாக படிப்பேன். 2 பேரும் அவதார புருஷன் அப்படின்னு பார்த்தா ராமர் தான் ஜெயிப்பார். பரசுராமர் அதில் வச்ச தன்னுடைய அம்சத்தை அபகரிச்சிடுவார். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அது மாதிரி பாகவதத்தில் பார்த்தா இப்படி அருமையாக இருக்கும். இந்த கட்டத்தெல்லாம் படிக்கும்போது, கிருஷ்ணனுடைய அந்த வைபவத்தெல்லாம் படிக்கும்போது சூப்பராக இருக்கும். என்ன ஒரு ரசனை, என்ன ஒரு அருமையாக இருக்கும். சிவனும் யார்? பகவான் தான். விஷ்ணு யார்? பகவான் தான். கிருஷ்ணனும் யாரும் ஒன்று தான். ஆனால் 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் படிக்கும்போது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அதெல்லாம் சின்ன குழந்தையாக மாறி என்னங்க, குழந்தையாக மாறிட்டால் தான் இந்த பாகவத்தை ரசிக்க முடியும். சம்சார தாபங்களை பெருசாக, பணத்தை பெருசாக மதிக்கிறவங்களால் நிச்சயமாக பாகவத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பணத்தை பெருசாக மதிச்சிட்டான்னா அவனால் பாகவத்தை பெருசாக மதிக்கவே முடியாது. இந்த பாகவதத்தில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குன்றதை இப்போது சுகாச்சாரிய ஒரு உதாரணம் சொன்னார், ஸ்திரியாம் விடானாமைவா அப்படின்னு. அது மாதிரி அவ்வளோ சௌக்கியம் இருக்குது. நம்மளுக்கு புரிஞ்ச விஷயத்தை வச்சு புரியாத அந்த சௌக்கியத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார் சுகாச்சாரியார். ஆனால் அருமையான விஷயம். ஒவ்வொரு கட்டத்தையும் படிக்கும்போது ஒன்றும் இல்லை, பலராமர் வந்து திவிதன் என்பவனே வதம் பண்ணுறாரு. அவன் பண்ணக்கூடிய சேஷ்டைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக வருது. ஏன்னா மைந்தன் திவிதன் 2 பேர் ராமருக்காக ஒழிச்சவங்க. ஆனால் இதில் எப்படி வில்லனானான்னு எனக்கு தெரியல. ஆனால் பலராமன் கையில் தன் மரணம் அடையணும்னு ஆசைப்பட்டு வந்தார் போல இருக்குது திவிதன். அதனால் வந்து பலராமர் கையால் மரணம் முடிஞ்சால் மோட்சம் கிடைக்கும் இல்லையா? அதனால் அது மாதிரி அந்த சத்ராஜித்து அந்த சியமந்தகமணி உபாக்கியானம் அருமையாக இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ பேர் கொல்லப்படுறாரோ, அதில் பணத்தாசை வர்றதுக்காக அந்த கதை அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் தான் சத்தியபாம விவாகம், ஜாம்பவதி விவாகம்லாம் அதில் வரும். 2 கல்யாணங்களும் அதில் வரும். அந்த பணத்தாசை, மணி மேலே ஆசைப்படுவார். மணினா MONEY மணியும் சரி, இது செமந்தக மணி இருந்தாலும் சரி. அது செமந்தக மணி அந்த கதைக்கு, நமக்கெல்லாம் MONEY மணி அந்த ஆசை வர்றதுக்காக தான் அந்த கதையே, அந்த செமந்தக மணி உபாக்கியானம் அருமையாக இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போதே புரியும் பாருங்க. அது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் நாலேஜ் இருந்தால் போதுங்க. நல்லா படிக்க வந்துடுச்சுன்னா, நல்லா அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா பதத்துக்கு சுவாரஸ்யம். அதான் சொல்கிறேன்னே, கத்தையாக பணம் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் அடைவான் ஒரு பணக்காரன். அது மாதிரி இந்த நிர்தனாஸ்தே அபிதன்யா வைஷ்ணவ தனமாக இது. இந்த பாகவத புஸ்தகம் இருந்தால் மனசு நிறைஞ்சி போய் பரிபூர்ணமாக அந்த துஷ்டிகி பெரிய பணக்காரன் போல் நம்மளுக்கு ஒரு தெம்பு வரும். அவ்வளோ குதூகலமாக இருக்கும். நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட்டோமா, எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது இந்த பாகவதம், இவ்வளோ குதூகலமாக இருக்கே பாகவதம் அப்படின்னு மனசு நிறைஞ்சி போயிடும். அப்பா எந்த பிரகலாத சரித்திரம் படிக்கத்தா, வாமனாவதார சரித்திரம் படிக்கத்தா, வராவதார சரித்திரம் படிக்கத்தா, துருவ சரித்திரம் படிக்கத்தா, பரதேவகிருஷ்ணர் சரித்திரம். அப்பா அருமையாக இருக்கும் பரதேவகிருஷ்ணர் சரித்திரம். எப்படி அந்த காளி கோயிலேருந்து அந்த அம்பாள் பிரசன்னமாகி அந்த கத்தியை வாங்கி அவளை அந்த அந்த காபாலிகளுடைய தலைகளை, அந்த துஷ்ட பூசாரிகளுடைய தலைகளை வெட்டி போட்டு அந்த பரதேவகிருஷ்ணர் காப்பாற்றினாரே. அப்பா காப்பாற்றினாலே அந்த காளி தேவி. ஆஹா, பகவான் எப்படிலாம் ரட்சிக்கிறான், மற்ற தேவதைகள் மூலமும் பகவான் ரட்சிக்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்படும் போது தான் மகான்களுக்கு பண்ண அபச்சாரத்துக்கான பலன் அவர்களுக்கே திருப்பி அளிச்சிச்சு பற்றியா அப்படின்னு. மகத் அபிச்சார அதிக்கிரமே ஆத்மேன பலத்தி, அவங்களுக்கே அந்த பலன் கிடைச்சிச்சுப்பார். அந்த வெட்ட வந்தவங்களுக்கே வெட்டுப்பட்டாங்க பற்றியா. கந்துகள் இல்லையா, அந்த தலைகளை பந்தாடிட்டாலாம் யார்? காளி தேவி தன் பரிவார தேவதைகளோடு. அப்படி பரதேவீஸ்வரர் காப்பாற்றினாங்க. அந்த பரதேவீஸ்வரருக்கு அந்த நொய் உளுந்து அடியில் சாப்பாடில் அடியில் ஒத்தின காந்தல் இப்படிலாம் கொடுப்பாங்களாம். 3-4 பழுதெல்லாம் கொடுப்பாங்களாம். அதுவும் அமிர்தவத்து அப்பியவகாரம். இப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? நாமெல்லாம் கொஞ்சம் ருசி, உப்பு போடாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம், சின்ன விஷயத்துக்கெல்லாம். ஆனால் அப்படி ருசி இல்லாத உணவு ஏதோ வயிற்றுக்கு போகணுன்னு போடுறாங்களே, அந்த நிலை என்ன நிலை வருமா? வந்துடுமா? அந்த காளி கோயிலில் பலி கொடுக்கும்போது கூட அசையாமல் உட்காந்து இருக்காருன்னா அந்த நிலை வருமா?
அந்த பிரம்மானுபவம் சித்திக்குமா? அதெல்லாம் ஆசைப்படணுமா? அதெல்லாம் கண்டிப்பாக ஆசைப்படணும். அவரெல்லாம் இவ்வளோ சம்சார தாபத்தில் நம்ம தவிக்கிறோமே, அந்த நிலை சித்திச்சிச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுல்ல. இந்த சம்சார தாபங்கள்லாம் யார் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, யார் நம்மளை ஏமாத்துறாங்க, யாருன்னா இப்படி அண்ணன் தம்பிகள்லாம் ஏமாற்றிட்டாங்கல்ல. பரதேஸ்வரரை சொத்துலாம் கொடுக்காம அவரை பைத்தியக்காரனா அலைய விட்டாங்கல்ல. ஆனாலும் அவர் பாடுக்கு பிரம்மானுபவத்தில் இருக்கார், கிருஷ்ணானுபவத்தில் இருக்கார். பல்லக்கு தூக்க சொன்னால் பல்லக்கு தூக்குறாரு, மண்வெட்டி எடுத்து கொத்த சொன்னால் கொத்துறாரு, பள்ளம் தோண்ட சொன்னால் பள்ளம் தோண்டுறாரு. விஷ்டிதோ வேதனதோ யான்ச்சையா எதிர்ச்சியா, யாருன்னா குத்தாங்கன்னா சாப்பிடுவார். யான்ச்சியா எதிர்ச்சியா, எதிர்ச்சியாக கிடச்சாலும் சாப்பிடுவார். தானாக தேகின்னு போய் பிக்ஷை எடுத்தும் சாப்பிடுவார், தானாக கொடுத்தாலும் சாப்பிடுவார். இல்லை வேலை செய்து கூலியாக அவருக்கு சாப்பாடு போட்டாலும் போடுவாங்க. அது ருச்சி உள்ளதாக இருந்தாலும் சரி, ருச்சி இல்லாலும் சரி, அதையும் சாப்பிட்ருவார். அதிகமாக கொடுத்தாலும் சாப்பிடுவார், கொஞ்சமாக கொடுத்தாலும் சாப்பிடுவார். இப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? என்ன நிலை, என்ன நிலை, என்ன நிலை? அது வந்துடுமா? அந்த நிலை சித்திச்சிடுமா அப்படின்னு ஆசையாக இருக்குது இல்லையா? அந்த பரதயோஷ சரித்திரத்தை படிக்கும்போது மனசுக்கு ரம்யமாக இருக்குது இல்லையா? இந்த நிலை வரணுமே, இந்த நிலை வரணுமே, இந்த நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சம்சார தாபமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாமே அப்படின்னு ஆசையாக இருக்குது அந்த சரித்திரத்தை படிக்கும்போது. திருப்பி திருப்பி படிக்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும். வினா மகத்பாத ரஜோபிஷேகம். அந்த பரதயோகீஸ்வரருடைய அனுக்கிரகம் இல்லாமல் அந்த நிலை சித்திக்காது. என்ன தான் எவ்வளோ ராஜாக்கள் வந்தாங்க, அந்த ராஜாக்கள் எல்லாம் பரதயோகீஸ்வரர் மாதிரி ஆகிடுவாங்களா? கருட பட்சத்துக்கு முன்னாடி ஒரு ஈயானது கருட பட்சிக்கு இணையாக பறக்குமா? பறந்துட முடியுமா? எல்லா ராஜாவும் ஒன்றாயிடுவாங்களா? எத்தனையோ ராஜாக்கள் வந்து போயிட்டாங்க. பரதயோகீஸ்வரர் மாதிரி ஒரு ராஜா வந்திருப்பாங்களாம், அப்படியே ஒரு ஆத்மனிஷ்டையில் இருந்திருப்பாங்களாம் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்கிறார். கடைசியில் கருட பட்சி எங்கே, ஒரு ஈ எங்கே? ஒரு ஈயானது கருட பட்சி இணையாக பறக்குமா? அந்த நிலைன்றது அப்படிப்பட்ட கருட பட்சி மாதிரி யார்? பரதயோகீஸ்வரர். அவரு தான் இந்த பாரத தேசத்தை ஆண்டார். அவர் பேரால் தான் இந்த பாரத தேசம்னு பேர், இந்த பரதயோகீஸ்வரர் பேரால். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ராஜாக்கள் வந்து, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ராஜாக்கள் வந்து, அந்த ராஜாக்கள்லாம் இந்த பரதயோகீஸ்வரர் மாதிரி அப்படி யோகிகளாக இருந்திருக்காங்களா? அவருடைய நிலை யாரால் அடைய முடியும்? எட்ட முடியாத கருட பட்சி எங்கேயோ ஆகாசத்தில் பறந்துடும். அவ்வளோத்துல பறக்க முடியுமா? முடியாது. அதனால் எந்த ராஜாக்களும் அது போல் கடைபிடிக்க முடியாது பரதயோகீஸ்வருடைய வழியை. அப்படி இருந்தால் யோகீஸ்வரரும் அந்த நிலை கிடைக்கணும், அதுக்கு ஆசைப்படணும். அப்படியேப்பட்ட ரிஷபதேவர், அவங்க அப்பா ரிஷபதேவர் சாக்ஷாத் பகவான். அவர் உபதேசம் பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தியும் காமிக்கிறார். அந்த சந்நியாசனா எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பற்றற்ற நிலையில் அவர் அவமானப்படுத்துவாங்களாம், அவர் வந்து அடிப்பாங்களாம், துன்புறுத்துவாங்களாம் ரிஷபதேவரை. அவர் சாப்பாட்டிலே மூத்தத்தை விடுவாங்களாம், இப்படிலாம் அவமானப்படுத்துவாங்களாம். அதெல்லாம் பொறுத்து இந்த பாடுக ஜம்முன்னு அப்படி குடகாய்ச்சலம் போன்ற பர்வதங்களில் மான் போல் சாப்பிட்டு, காக்கை போல் சாப்பிட்டு, வாயால் கவி சாப்பிட்றது, கையால் எடுத்து சாப்பிட்றதில்ல அப்படின்னு விரதங்கள்லாம் மேற்கொண்டு அப்படி நியமங்கள்லாம் கடைப்பிடிச்சி அப்படி ஒரு சன்னியாச தர்மம் கடைப்பிடிச்சி அப்படியே மலமூத்தத்துலேயே அப்படியே புரண்டு அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? நம்மளாம் கொஞ்சம் ஐய அப்படின்ட்டு மலம்னாவே அந்த தோடு ஒதுங்கிடும், நாத்தடிக்கிறோம். ஆனால் அந்த மலத்துலேயே புரண்டு அப்படின்னா அந்த தேக ஸ்மரணே இல்லை அவருக்கு. அந்த யோகீஸ்வரர் இல்லையா, அப்படிப்பட்ட ரிஷபதேவர் பகவானுடைய அவதாரம் இல்லையா, அதனால் அவருடைய மலம் கூட நல்ல 10 யோஜனத்தில் நல்ல வாசனை கமமான வாசனை வந்துடும். ஆனால் அந்த பிரம்ம அனுபவம் உள்ள இருக்கிற சைதன்ய அனுபவம், அந்த சைதன்யத்தினுடைய வாசனை அது. அது மலத்தினுடைய வாசனை இல்லை, சைதன்யத்தினுடைய வாசனை. அந்த சைதன்யத்தில் நிலைச்சி நிற்கிறார் இல்லையா ரிஷபதேவர். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுடைய சரித்திரம், அப்படிப்பட்ட பகவானுடைய சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம் அற்புதமாக இருக்கும். காகச்சரியா மான் போல் அப்படியே நின்றுட்டே மூத்திரம் விடுவாராம், அப்படியே மலத்து கழிப்பாராம், அப்படியே அப்படியே வாயால் கவி சாப்பிடுவாராம், கையால் எடுத்து சாப்பிட மாட்டாராம். அது என்ன, அது மண்ணோடு கலந்துருந்தால் கூட அந்த பழத்தை அப்படியே வாயால் கவி சாப்பிடுவாராம். ஏன்னா ஒரு நாகப்பழம் கீழே சிந்திக்குது, நல்லா பழுத்து போயிடுதுன்னா அது என்ன பண்ண, மண்ணெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அப்படியே வாயால் கவி அந்த நாகப்பழம், அதுபோல் என்ன பழங்கள் கீழே, மாம்பழம் கீழே சிந்திக்குது, அப்படியே வாயால் கவி சாப்பிடுவாராம் ரிஷபதேவர். அப்படிலாம் ஒரு அனுஷ்டானம், அப்படிலாம் ஒரு சன்னியாச தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்காரு. அந்த சன்னியாச தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணுன்றது காண்பிக்கிறதுக்குன்னே எடுத்த அவதாரம் இந்த ரிஷபதேவருடைய அவதாரம். அப்படியேப்பட்ட
அதர்மத்தை அடியோடு வெறுத்து ஒதுக்கினவர், தர்மத்தின்படி வாழ்பவர். அப்படிப்பட்ட சிறந்த குணங்களால் பிரகாசிக்கிறதுனால அவர் ரிஷபதேவர்னு பேர். அவர் அந்த பேரு கூட காரணம் இருக்குது, அதை அவரே சொல்கிறார். அவருடைய புத்திரர்களில் 100 பேர், அதில் 81 பேர் பிராமணர்களாக, அந்த குணங்கள் உடையவராக இருந்ததால் பிராமணர்களாக அங்கீகரித்தார் ரிஷபதேவர். அவரில் பிராமணர்களாகினார். அதில் மூத்தவர் சிரேஷ்டமானவர், அதே ஜேஷ்டபுத்திரர், சிரேஷ்ட குணமுள்ளவர் யார்? பரதயோகீஸ்வரர். அந்த பரதன் 3 பிறவி எடுக்கிறார். அவர் அப்படியேப்பட்ட யோகீஸ்வரராக இருக்காருன்னா அந்த கதையை படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். எதை தள்ள முடியும்? ஒரு பிரியவரத சரித்திரத்தை தள்ள முடியுமா? நாபி யாகத்தில் பகவானே பிரத்யட்சமாகி நானே உனக்கு மகனாக பிறக்கிறேன்னு சொல்லிட்டு ரிஷபதேவராக பிறந்தார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த யக்ஞத்தில் பார்த்தா ரித்விக்குகளே மகா பவித்திரமானவர், பரம பாகவதர்கள். அவர்கள் அதகதஞ்சித்து க்ஷலன சுத்பதன ஜும்பன துரபஸ்தானாதிஷம் ஜரமரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. நாம மகிமை சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. அருமையாக அந்த ரித்விகள் பண்ணுற பிரார்த்தனை சூப்பராக இருக்கும். பகவான் சொல்கிறான், எனக்கு சமம் நான் தான், நானே உனக்கு மகனாக பிறக்கிறேன் என்று ரிஷபதேவரை அவதரிச்சார். பகவானுக்கு சமமான புத்திரன் வேணும்னு கேட்டார் நாபி. அப்படியே ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அது ஒரு ரித்விகள் கேட்ட வாக்கு. அதுவும் ரித்விகள் பல சிறந்த பிராமணர்கள். உங்கள் வாக்கு பொய்யாகாது. நீங்கள் கேட்டுக்கொண்டதுபடியே நான் ரிஷபதேவராக அவதரிக்கிறேன், நாபிசகத்துக்கு மகனாக பிறக்கிறேன். எனக்கு சமம் யாரும் இல்லை, அதனால் நானே மகனாக பிறக்கிறேன் அப்படின்றார் பகவான். அதே மாதிரி யக்ஞ சதஸில், அதுவும் பிராமணர்களுடைய முன்னிலையில் நான் தோன்றியிருக்கிறேன். அதுவும் நாபி சக்கரவர்த்தி பரம பாகவதர். அதனால் இதெல்லாம் ஒன்றா கூடியிருது பாருங்கள். அதனால் பகவானே அந்த யக்ஞ குண்டத்தில், அந்த அக்னி குண்டத்துலேருந்து பிரத்யட்சமாயிட்டான் பகவான் சங்க சக்கரவர்த்தி. இதெல்லாம் அந்த கட்டெல்லாம் படிக்கும்போது பகவான் எப்படிலாம் காட்சியளித்திருக்கிறான், எப்படிலாம் அனுகிரகம் பண்ணுறான். அந்த கர்த்தம பிரஜாபதிக்கு அம்சதேசை கருத்மதாக அந்த கருடம் ரக்க மேலே ஏறி நின்று காட்சி அளித்தாராம். யார்? பகவான் பக்தனுக்காக, கர்த்தம் பிரஜாபதிக்காக. ஏன்னா கருட பகவான் தலை மறைக்குதான், மார்பு அக்ஷஸ்தலத்தில் உள்ள மகாலட்சுமியுடைய சேவை. அந்த மகாலட்சுமி கடாட்சம் தன்னால் படணும்னு அப்படியே எட்டி பார்க்குறாராம் கர்த்தம் பிரஜாபதி. அப்போ ஏறி நின்று தரிசனம் கொடுக்கும்போது மகாலட்சுமியுடைய சேவை நன்றாக ஆகும். மகாலட்சுமி சேவை ஆகுது. மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணுறார். மகாலட்சுமியுடைய கடாட்சம் தன்னால் படுது. அப்போ தானே அனுகூலமான பத்னி கிடைப்பான். தேவகதி கிடைச்சா இல்லையா? அதனால் இதெல்லாம் படிக்கும்போதே அவ்வளோ சோதனை. ஜுஷ்டம் பதார்த்தைகள சத்வராசி அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்ன கண்ணடைஞ்ச பலன் அடைஞ்சிட்டனே, உங்கள் தர்ஷனம் கிடைச்சதே அப்படின்ட்டு புகழ்கிறார். யார்? கர்த்தம பிரஜாபதி. அவருடைய ஸ்துதிகளில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் தான் கிரகமேத தேனும். அப்போ நான் மாய்க்கு வசப்பட்டவன் தான், நானும் அனுகூலமான பத்தினியை விரும்புகிறேன் அப்படின்ட்டு கேட்குறேன். மனஸ்பர்ஷஸ்மி தேக்ஷணம் வார்த்தை பாருங்கள், அழகாக இருக்குது அந்த பாகவத்தில் ஸ்லோகங்கள். ரம்யமான விஷயங்கள் அதெல்லாம். பாப்பா அதுக்கு பிறகு 9 பெண்கள் பெற்றெடுக்கிற பகவான் மறைஞ்சிட்டான் அந்த தேவகூதி மூலமாக. அந்த தேவகூதியினுடைய பதிவிரதா தர்மத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கப்பா. தனக்குள்ளே இருக்கிற காமம், மதம், கோபம் எல்லாத்தையும் விட்டவளாக கௌரவம், ஒரு குருவுக்கு சிஷ்யன் சேவை செய்கிற மாதிரி கணவனுக்கு அப்படி பணிவிட பண்ணுறாங்களாம். தெய்வாத் கரியசு பத்துக்கு, தெய்வத்துக்கு சம்மா நினைக்கணும்னு சொல்லுவாங்க கணவன். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது ரொம்ப துர்லபம். ஆனால் தெய்வத்துக்கு சம்மா கணவன் நினைக்கிறதுல இருக்கட்டும், தெய்வத்துக்கு மேலே நினச்சாலாம் கணவனை. தெய்வம் கூட 2வது தான், கணவன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தெய்வாத் கரியசு பத்துகு, அந்த பர்த்தாவை அப்படி பர்த்துகுன்னு பர்த்தா கணவன் அப்படி நினச்சாலும் தேவோதியம். என்ன ஒரு பதிவிரதம்! பவானீவ பவம் பிரபம். பார்வதி பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்ணுற மாதிரி பணிவிட பண்ணாலாமே. அப்படியேப்பட்ட அவர் தேவகூதி அப்படியேப்பட்ட பதிவிரதம் சிரோமணியாக இருக்கிறதுனால தான் வயிற்றில் நவரத்னங்கள் பிறந்தது. நவரத்னங்களாக
அனசூயை, அருந்ததி போன்ற பெயர்களை கேட்டாலே கையெழுத்து கும்பிட வேண்டிய மகா பதிவிரதைகள். அப்படிப்பட்ட பதிவிரத ரத்னங்களை பெற்றெடுத்தாலே அந்த தேவகூதி அம்மா எப்படியாப்பட்ட ஒரு புண்ணியவதி, எப்படியாப்பட்ட ஒரு புண்ணியவதி. அப்படியாப்பட்ட ராஜா வீட்டு பொண்ணாக பிறந்து மனு பிரஜாபதி சுவாயம்பு மனுவுடைய பெண்ணாக பிறந்து இந்த ரிஷிக்கு வாக்குப்பட்டு உடம்பு இழைக்க செய்தாலாம். அப்படி எலும்பும் தோலுமா உழைச்சாலாம், அப்படி உழைச்சாலாம் கணவனுக்காக, சந்தனமாக இழைச்சாலாம் தன் உடம்பை. அப்படிப்பட்ட பதிவிரதைகள் நம்ம இன்றைக்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கதையில் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. கணவனுக்கு இப்படி பணிவிடை பண்ணுற பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கலாம், இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பதிவிரதைகள் கணவனுக்கு அப்படி உழைக்கிறவங்க இருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் ரேர் கண்டிப்பாக ரொம்ப துர்லபம். ஆனால் புராணங்கள் தான் பார்க்க முடியும் இது மாதிரி பதிவிரதைகள். அப்படி கணவனுக்காக பட்னியும் பசியுமாக இரவும் பகலுமாக கணவன் எப்போ எள்ளுனா என்னையா நிற்பாலாம். அந்த அப்புறமத்தோத்தியதா பதம் இருக்குது. கொஞ்சம் கூட சோம்பேத்தனம் இல்லாமல் அவர் என்ன சொல்லுவாருன்னு ரெடியாக காத்து நிற்பாலாம். அடுத்து அவர் சைகை பண்ணாவே அடுத்த க்ஷணத்தில் அவருக்கு என்ன ஓடணும் கரெக்டாக அந்த தேச கால அந்த இடம் பொருள் அறிந்து உடனே கொண்டு வந்து கொடுப்பாலாம். அவருக்கு கடம் வேணுமா கடம், அந்த மரவுரி வேணுமா மரவுரி, டக்குன்னு ஒரு பாத்திரம் வேணுமா பாத்திரம், பழங்கள் வேணுமா பழங்கள், புஷ்பங்கள் வேணுமா புஷ்பம், சமைத்தல் வேணுமா சமைத்து உடனே அப்படி வந்து சேவை செய்வாளாம். விழுந்து அவர் நினைச்ச அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் நினைச்சாலே உடனே கொண்டு வந்து செய்வாள். அப்படி கணவனுக்கு பார்த்து பணிவிட பண்ணான்னா இது மாதிரி பதிவிரதைகள் கிடைப்பாங்க தான். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அன்றைக்கி அப்படி இருந்திருக்கா பாருங்கள் தேவகூதி அம்மா, கணவனை அப்படி மதிச்சிருக்கா பாருங்கள் கர்த்தம பிரஜாபதி. ஆனால் கர்த்தம பிரஜாபதி கண்டுக்கல. ஆயிரக்கணக்கான வருஷமாக அவர் பாட்டு தபத்தில் இருக்கார், அவருடைய பணிவிடைகளை ஏற்றுக்கிறார். ஆனால் அவர் தபோனிஷ்டையாக இருக்கிறார். அப்புறம் இவருடைய பணிவிடை பார்த்து ஒரு நாள் திரும்பி பார்க்குறாரு, எலும்பு தூளமாக இருக்காகும், எலும்பு தூளமாக. எவ்வளோ உபவாசங்கள், எவ்வளோ விரதங்கள், அன்னாகாரம் இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும். அப்போ கிழவியாக போய் அப்படியே எலும்பு தூளமாக காணப்படுகிறான்னு பார்த்த உடனே பரிதாபப்பட்டார் கர்த்தம பிரஜாபதி. இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர இவளுக்கு ஒரு சௌக்கியத்தை நம்ம கொடுக்கலையே, இவளோட நம்ம குடும்பமே நடத்தலையே. நான் தபஸில் என் வாழ்நாளை போய்கிட்டேனே. எப்படியாப்பட்ட பெண்மணி இவள், எவ்வளோ செல்வ செழிப்போடு ராஜ வீட்டு கன்னிகே எவ்வளோ செல்வ செழிப்போடு நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்டு வளர்ந்துருப்பான். இன்னைக்கு எனக்காக இப்படி பட்னியும் பசியுமா உடம்பு இழைக்க செய்கிறாளே அப்படி நினச்சி கண்களில் கர்த்தம பிரஜாபதியே உருகிட்டாராம். அம்மா அவரே அப்படியே அழுதுட்டார். எனக்காக இப்படி இழைச்சிக்கிறேன், இந்த தேகம்தான் ரொம்ப மதிக்கத்தக்கது, அந்த தேகத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்காக இப்படி சந்தனமாக இழைச்சிருக்கியே தேவகூதி, எனக்காக நீ இப்படி உழைச்ச உனக்கு எனக்கு கிடைச்ச அத்தனை சித்திகளும் உனக்கும் கிடைக்கும். உங்கள் அப்பா கொடுத்த ராஜ சௌக்கியங்கள் வேண்டாம், நான் தெய்வீக சௌக்கியங்களே உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே விமானத்தை வர வச்சார். உடனே அவளை திவ்ய யுவதியாக மாற்றினார். அடுத்த க்ஷணத்தில் ஒரு ரிஷி யோகீஸ்வரர் நினச்சா என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ண முடியும். ஜம்முன்னு பாடுக்கு சொர்க்கலோகம் பிரம்மலோகம் வரைக்கும், சொர்க்கலோகம் குபேரலோகம் எல்லா லோகங்களுக்கும், சந்திரலோகம் சூரியன் எல்லா லோகத்துக்கும் அங்கங்கே உள்ள சௌக்கியங்கள்லாம் அனுபவிச்சுன்னு சொர்க்கலோக சௌக்கியத்தெல்லாம் அவளுக்கு காட்டி அவளை அனுபவிக்க செய்து அப்பா அப்படிப்பட்ட குபேரப்பட்டதுலாம் போய் உல்லாசமாக இருந்து அவளை அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறார். 100 வருஷம் சந்தோஷப்படுத்துகிறார் அவளை. அப்படி சந்தோஷப்படுத்தி அவள் அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சானான் கர்த்தம பிரஜாபதி இடத்துல. அவரை மன்மதாகாரமாக மாற்றிட்டார், இவ்வளோ யுவதியாக மாற்றிட்டு அப்படி ஹனிமூன், அப்படி தேன் நிலவு. எங்கே தேன் நிலவுன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் கிடையாது, இல்லாட்டி வெளிநாட்டுக்கு ஃபாரின் டூர் போவாங்க தேன் நிலவு, அப்படி கிடையாது. உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கே போகிறாங்க, சொர்க்கலோக சௌக்கியத்தெல்லாம் காட்டுறாங்க. அப்படிப்பட்ட அழகாபுரி வேறுபட்டதெல்லாம் போய் அந்த சௌக்கியங்கள் பல லோகங்களும் போகிறாங்க, பல லோகங்களில் போய் அந்த சௌக்கியத்தெல்லாம் அங்கே தெய்வீக சௌக்கியங்களை அனுபவிக்கிறாங்க. கற்பூரக்ஷத்தினுடைய புஷ்பங்கள் அணிந்து கொள்கிறார் அந்தம்மா. அங்கே தெய்வீக பழங்களை எல்லாம் உண்கிறாள். அப்படிப்பட்ட சௌக்கியத்தை அனுபவிக்கிறாள் தேவகூதி அம்மா.
ஒரு யோகீஸ்வரன் நினச்சா என்ன சௌக்கியத்தை கொடுக்க முடியாது. அப்போது சைத்திர ரதம் இது போல் தோட்டங்கள்லாம், அந்த பூந்தோட்டங்கள் பழத்தோட்டங்களில் போய் அப்படி குதுகலிச்சு ஆடி பாடி கொண்டாடி அப்படி நம்பிக்கை செய்கிறாராம். 9 ரூபங்கள் எடுத்து 9 வடிவத்தில் அவளோட நம்பிக்கிறாராம். அப்படிலாம் விதவிதமாக அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. யார்? கத்தம பிரஜாபதி. அப்படி சந்தோஷப்படுத்துறாரு. ஏன்னா எத்தனை நாள் சந்தோஷத்தை இழந்து எனக்காக கஷ்டப்பட்டா, அவளை அப்படி நம்பிக்கை வைக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி செய்தாராம் கத்தம பிரஜாபதி. அதுக்கு பிறகு தான் தேவகூதி அம்மாவுக்கு 9 குழந்தைகள் மகா பதிவிரதைகள் ஆகிய பெண்கள் பிறக்கிறார்கள். 10வதாக சாக்ஷாத் பகவானே இப்படிப்பட்ட பதிவிரதைக்கு மகனாக போயிடணும்னு பகவானுக்கு ஆசை உண்டாயிடுமா. கபில வாசுதேவராக அவதரிக்கிறார் சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்கு செய்கிறதுக்காக. தேவகூதி அம்மா வயிற்றில் பிறகுறார், ஆசைப்பட்டு பிறகுறாரு பகவான். என்ன நிலை பாப்பா. அந்த தேவகூதியுடைய பக்தியும் வச்சுக்கிறது தான். உலகங்கள்லாம் கர்ப்பத்தில் இருக்கிற பகவானே ஒரு கர்ப்பத்தில் போகும் தேவகூதி அம்மா சொல்கிறான். உலகங்கள்லாம் உன் வயிற்றில் அடக்கியிருக்கிற அப்படியேப்பட்ட நீ என் வயிற்றில் பிறந்தனா என்னப்பா, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், என்ன பாக்கியம் பண்ணேன் தெரிஞ்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான். கடைசியில் அந்த தேவகூதி அம்மாவுக்கு 10 அத்தியாயங்கள் மேலே இந்த யோகீஸ்வரர் ஆகிய அப்படிப்பட்ட கபில வாசுதேவர் அருமையான உபதேசம் பண்ணுறார். ஃபஸ்ட் கிளாஸ் உபதேசம். பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம், கர்ம யோகம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறாரு. அற்புதமாக இருக்கும். அருமையான பக்தி அப்படி சொட்ட பகவான் அப்படி எப்படி பகவானை தியானம் பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும் புட்டு வைக்கிறார் அந்த தேவகூதி அம்மாவுக்கு. அனுபவித்து நம்மளாம் படித்தோம்னா அனுபவமாக இருக்கும். அனுபவித்து கேட்குற அவ்வளோ ஸ்திரீகளாகிய நாங்கள்லாம் கூட ஈஸியாக கடைப்பிடிக்கிற வழியை சொல்லணும்னா அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தியை எளிமையாக சொல்லி கொடுக்குறாரு கபில வாசுதேவர். நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, மனசு நிறைஞ்சே இருக்கும், படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இல்லை இந்த தக்ஷ யக்ஞத்தை அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வீரபத்ரர் ஏவராரு. அந்த பரமேஸ்வரி தக்ஷாயினி சதி தேவி என்ன அழகாக பேசுகிறா. மாமனார் யாகம் பண்ணுறாமே நீங்கள் போகலையா? பாவம் தெரியுமா அந்த சதி தேவி. கணவன் மனசும் புண்படக்கூடாது, பிறந்த விட்டு பாசத்தையும் விட முடியாது. எப்படி ஊஞ்சலாம். நிர்விஷதி நிஷ்கிராமதி நிர்விஷதி. வீட்டை விட்டு வெளியே போகிறாலாம், மறுபடியும் உள்ள கால வைக்கிறாளாம். வீட்டு விட்டு இது ஒரு கொடுமை தெரியுமா பெண்களுக்கு. பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது, புகுந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவா பாவம். அது சதி தேவி அந்த அவஸ்தை வர்றா. ஏன்னா மாமனாருக்கும் மருமனுக்கும் ஆகாது. என்ன பண்ண முடியும்? அதனால் அப்பா விட்டு கொடுக்க முடியுமா? இல்லை அம்மா தான் விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம சகோதரிகள் விட்டு கொடுக்க முடியுமா? இவருக்கு அம்மா அப்பா கிடையாது சிவபெருமானுக்கு. அவர் அந்த அம்மா அப்பாவுடைய பாசம் அவர் என்ன தெரியும். இவர் இருந்துட்டு தண்ணி காட்டுறாச்சா மாதிரி. என்னால் விட முடியும், நான் ஸ்திரீயாச்சு, என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் வேதனைப்படுறான். எப்படி இந்த உடம்பு துடிக்காமல் இருக்கும் ஒரு அப்பா வீட்டை உற்சவம் நடக்குதுன்னா அப்படின்னு அப்படியே சொல்கிறான் அந்த அம்மா சதிதேவி. அந்த அவருடைய நிலைமையை பார்க்கும்போது அவன் போய் அந்த சத்தியமாக சொல்கிறாங்க. ஒரு நாள் பாராயணத்தில் அந்த சதிதேவி தேகத்தை தியாகம் பண்ணுறா, பகவான் சிவனை தியானம் பண்ணிட்டே உடம்பு எரிச்சிட்டான்னு சொன்னோடனே எனக்கு மலமலன்னு அழுதுட்டேன். கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஏன் இந்த அம்மாவுக்கு சிவபெருமான்களுக்கு போனால் சேர்த்துக்க போகிறாரு, எப்படியாவது சமாதானம் பற்றி சேர்ந்துடலாம், அவன் ஏன் தேகத்தை எரிக்கணும்? அந்த இடத்துக்கு படிக்கும்போது அழையாக வந்துச்சு, கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. சதிதேவி தன் தேகத்தை எரிகிறாளே, அதில் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உண்மையிலே இதெல்லாம் அந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரியாகிடுது. எப்படியாப்பட்ட எத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சகுர்த்த அகமாச அந்திதத்து சிவம் சிவேதரா சிவா ஹரா பவா அப்படின்னு 2 அக்ஷரம் கொண்ட அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலே உடனே பாப்பங்கள் எரித்து சாம்பலாக்கிடுமே. எந்த தமிழங்கிய சாசனம் பிரம்மதேவர் முதலானவர்களும் சிவனுடைய கட்டளை அனுசரித்து உலகத்தை படிக்கிறார்களோ அப்படியேப்பட்டவரை நீ அவருடைய நாமத்தை சொல்லாமல் அவருக்கு ஆவிர்வாகம் கொடுக்காம நீ யாகம் நடத்துறியே, நீ சிவம் உனக்கு மங்களமே கிடையாது அப்படின்ட்டு தக்ஷனை சபிக்கிறான். யார்? சதிதேவி, தாக்ஷாயினி, அந்த அம்மா ஈஸ்வரி.
உலகத்தையே எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறான் அப்பாவை. உண்மையிலே பரமேஸ்வரி தான். அவங்களுக்கு பக்தி யாருக்கு கிடைக்கும்? அந்த நாம மகிமையை சொல்லிட்டு தான் இந்த தேகத்தை தியாகம் பண்ணுறோம். ஒரு சிவநிந்தனையை கேட்டு இனிமேல்ட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் கணவனை அவமதிச்சுட்டு அந்த இடத்துல நான் உயிரோட வாழத்தான் அந்த அவமானத்தை கேட்டுட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே தேகத்தை எறிகிறான். தாயே பரமேஸ்வரி, ஜெகதம்பா, ஓம் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, அப்படியேப்பட்ட அந்த அம்மா இந்த கட்டத்திலாம் எப்படி இருக்கும் பாகவதம் படிக்கும்போது? அப்போ சிவநாம பிரபாவத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா? அந்த தக்ஷயக்ஞ சரித்திரம் அற்புதமாக இருக்கும். அவனுக்கு ஆட்டுத்தலை கிடையுது, ஆனால் ஆட்டுத்தலை கிடைச்சாலும் கிருஷ்ணர் சிவபக்தனாக ஆணுமேன்னு சந்தோஷப்படுறான். இது யார் சொன்னதுன்னா உத்தவர் சொன்னார் அந்த கதையை. யாருக்கு? மைத்ரேயருக்கு. அதை சொல்கிறாரு இங்கே. உத்தவர் கிருஷ்ண பக்தராகிய உத்தவர் சொன்ன கதை இது அப்படின்னு சொல்கிறார், இந்த தக்ஷயக்ஞ கதை. அப்போ அற்புதமான அருமையான துருவ சரித்திரம். எப்படியாப்பட்ட சுருச்சியனுடைய அந்த கோபம், சுனிதி அம்மானுடைய பொறுமை, அந்த சுனிதி அம்மா ஜனன்யா அபிகிதம் அதை கடைபிடித்து அவர் துருவன் பகவானை நோக்கி தேடி அந்த 5 வயசில் என்ன ஒரு நம்பிக்கை, பகவான் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பி ஒரு தாய்கறி அனுப்புவாளா, இல்லை துருவன் தான் போவானா? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த அம்மா சொல்லிட்டா, அந்த வைராக்கியம் எப்படியாவது பகவானை பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு திட நிஷ்டையோடு நடுராத்திரியில் தைரியமாக காட்டு உள்ள போகிறான்னா பகவான் பார்த்து பண்ணுற நம்பிக்கை தானே. 5 வயசு பையனுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ வைராக்கியம். பகவானை பார்த்துருவேன், அந்த பகவான் காப்பாற்றுவான், அவனை தவிர காப்பாற்ற வேறு கதி இல்லை அப்படின்னு போனானே அந்த 5 வயசு பையன் துருவன். என்ன பக்தி! அந்த நம்மளாம் ஒரு சின்ன சௌக்கியத்தை விட்டு கூட வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். ஏன்னா வீட்டில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். தபஸ் வாழ்க்கை இல்லைவா? காட்டில் எங்கேயோ பகவான் படியால் தர போகிறோம். நம்ம எங்கேயாவது பகவான் படியால் ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்றலாம், ஆனால் பகவானை தேடி போகலாம். அந்த வைராக்கிய நிஷ்டையோடு துருவன் காட்டுக்கு போனானே, அந்த பக்தி வருமா? அந்த பக்தி வருமா? என்னைக்கு சித்திக்குமோ அது மாதிரி பக்தி. உடனே பகவான் நம்ம கை விட்டுருவானா, உடனே குருநாதர் அமைச்சு அதுக்கு அபய சூட்டி அவனை பாதுகாப்பாக வழங்கிட்டார் பகவான். இதுதான் பகவான். நீ ஒரு அடி எடுத்து பகவானை நோக்கி வச்சேன்னா பகவான் 10 அடி எடுத்து வைப்பான், 100 அடி எடுத்து வைப்பான். அப்படி கை விட்டுற மாட்டான். அந்த 5 வயசு பையன் செந்நாய்கள், புலி, சிங்கம் அடித்து சாப்பிட விட்டுருவானா காட்டில்? ஆனாதியா? அப்படி கிடையாது. என்னை நோக்கி வந்தல உனக்கு பாதுகாப்பு, ஃபுல் செக்யூரிட்டி. ஒரு குருநாதர் அனுப்புறன்னு சொல்லிட்டு நாரதர் அனுப்பிச்சார் பகவான். அது பிறகு தான் அவர் சொன்ன மாதிரியே தியானம் பண்ணி பகவானே சேஃப்டியாக இருந்தான். எப்படின்னா ஹிருதயத்தில் பகவான் தரிசனம் கொடுத்துருந்தான் 5 மாதமாக. யாருக்கு? துருவனுக்கு. அவ்வளோ மாயைகளை உண்டு பண்ணுறாங்க தேவர்கள். அதெல்லாம் மயங்காமல் பகவத் தியான நிஷ்டையில் உறுதியாக இருக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசு, அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார் பாடு. அந்த தவம் கைகூடி பகவான் இருதயத்தில் பார்த்து போதாமல் ஊனக்கண்களாலையும் பார்த்தாலாம். கருட வாகனத்தில் காட்சியளிக்கிறார் சங்கச்சக்கரகத்தாரியா பகவான். பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். யோ அந்த பிரவிஷ்யம் மமவாச்சமோ பிரசுத்தாம் அப்படின்னு சொன்னோடனே பகவான் சங்கத்தினால் கணத்தில் தொட்டதுனால மடைத்திறந்து வல்லம் போல ஸ்லோகம் வழி புருஷிக்கிறார். 12 ஸ்லோகங்கள் துருவஸ்துதி அற்புதமாக இருக்கும். இந்த 12 ஸ்கந்தங்களுடைய சாரம் அதில் அடங்கிறது. அந்த 12 ஸ்லோகங்களையும் அந்த 12 அக்ஷரங்கள் கொண்ட துவாதசாட்சரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ சொன்ன இல்லையா? அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறார். 12 ஸ்லோகங்கள் அருமையாக இருக்கும். துருவ ஸ்தோத்திரம், துருவ ஸ்துதி, துருவனுடைய கதையே அற்புதமானது. ஆனால் அந்த துருவ பக்தனை பார்க்கணும். பகவான்களை என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னு நம்மளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு பாரு. தெரியாமல் சங்கல்பம் பண்ணிட்டேன், பகவானை விட்டு 36 வருஷம் பிரிவு. அப்பா மடிமலை ஏறணும், சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டு கட்சியில் 36 வருஷம் பகவான் சிம்மாசனத்தை அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு. இல்லைன்னா முன்னாடியே நான் துருவ மண்டலத்தை அடைஞ்சிருப்பேனே. இப்போ காலம் 36 வருஷம் பொத்தளவாக பகவான் அடைய வேண்டியதாகி போச்சு.
ஏன்னா நம்ம தானே கேட்டுட்டோம் பகவான்கள் இது ஓணுன்னு, அப்போ அதை அனுபவிச்சுட்டு வா. ஆனால் அந்த பக்தி சௌக்கியத்தை, கிருஷ்ண தரிசன சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இந்த சிம்மாசனத்துக்கு ஏன் ஆசைப்பட்டோம், இந்த உயர்ந்த சௌக்கியம் கிருஷ்ண பக்தியில் எவ்வளோ சௌக்கியம் இருக்குது அப்படி அனுபவிச்ச பிறகு தான் தெரியுது துரோனுக்கு. ஆஹா ஏமாந்துட்டமேன்னு வருத்தப்படுற துரோன். பாதி ஒரு ராஜா பாதி ராஜ்யத்தை தன் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு ராஜாக்களை போய் அரைமுட்டு தவிடு கேட்டு ஒருத்தன் ஏமாந்து போவானா, அது மாதிரி ஏமாந்து போயிட்டேன்னு வருத்தப்படுற துரோன். அற்புதமாக இருக்கும் அதெல்லாம். பகவான் அனுகூலம் ஆகிட்டான்னா பள்ளத்தை நோக்கி வெள்ளம் ஓடியார மாதிரி மற்றது எதெல்லாம் எதிர்பார்த்ததோ அதெல்லாம் அனுகூலமாக மாறிடும் அப்படின்னு அந்த சரித்திரத்தில் காமிக்கிறார் பாருங்க. யார் துருவன். சூப்பராக இருக்கும், அற்புதமான சரித்திரம். அப்புறம் புறஞ்சிடம் பாய்க்கணும், தத்துவார்த்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த கதை. புறஞ்சிடம் பாய்க்கணும் சூப்பராக இருக்கும். நவத்வாரே புரிய தேகி, அந்த 9 துவாரம் உள்ள புரி இந்த தேகத்தையே அவள் புரியாக வர்ணிக்கிற சரித்திரம் அந்த புறஞ்சிடம் பாய்க்கணும். அருமையான பட்சத்திற்குரிய சரித்திரம். ருத்ரகீதம் பாப்பா அருமையான ருத்ரகீதம். ஆஹா ஸ்வஸ்தியஸ்து ஜிதந்தே ஆத்மவீர் ஸ்வஸ்திரஸ்துமே பௌதராதசாராத் அப்படின்னு வரும். அருமையான சிவனே உபதேசம் பண்ண பகவத் ஸ்தவம் ருத்ரகீதம் அற்புதமாக இருக்கும். படி ஆழ்ந்த கருத்துக்களுடையது, நல்லா இருக்கும் ரசம். அப்படி 4ஆம் ஸ்கந்தெல்லாம் படித்தோம்னா அப்புறமா கடைசியில் மறுபடியும் தவம் பண்ண வராங்க சேதசர்கள். அவங்களுக்கு மறுபடியும் நாரதர் உபதேசம் பண்ணுறார். எதுக்காக கண்ணுன்னா பகவானை தரிசனம் பண்ணுறது தான் உண்மையான கண். பகவானுக்கு சேவை செய்கிறது தான் உண்மையான செயல். அதுதான் பகவானுக்கு சேவை செய்கிறது எடுக்கக்கூடிய பிறவி தான் பிரயோஜனமுள்ள பிறவி. அதுதான் ஜென்ம லாபம் அப்படின்னா நாரதர் சொல்கிறார் இல்லையா. பிரசேதர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அது பிறகு அவர்கள் பகவான் அடைகிறார்கள். பிரசேதர்கள் அவர்களுக்கு பிறந்தது தக்ஷன் அந்த கதை. அப்புறம் 5ஆம் ஸ்கந்தம் பிரியவரத சரித்திரம், ஆக்னேயத்திர சரித்திரம், ராமி சரித்திரம், ரிஷப சரித்திரம், பரதேவீஸ்வர சரித்திரம். அருமையாக இருக்கும்ப்பா. அந்த ரகுவனுக்கு உபதேசம் பண்ணுறார், ஞான உபதேசம் அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டுங்க. பிரகலாத சரித்திரம் மாதிரி வருமா? பிரகலாத சரித்திரம் அற்புதமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். அது படிக்கும்போதே சூப்பராக இருக்கும். அவருடைய உபதேசங்கள், அவருடைய ஸ்துதிகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அப்பாவுக்கு பண்ணுற உபதேசம், அந்த அசுர குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய உபதேசம், குருமார்களுக்கு சொன்ன உபதேசம், குருமார்களுக்கு மட்டும் இளமரவா காய்மரவா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி உபதேசம் பண்ணிடுறாரு. அந்த ஸ்துதி 43 ஸ்லோகமாக என்னமோ அந்த ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி அற்புதமாக இருக்கும். அந்த நரசிம்மரே பார்த்து ஆச்சரியப்படும் போது அளவுக்கு எனக்கு வரம் கேட்கணுன்ற ஆசை எனக்குள்ளே வரக்கூடாது, அப்படிப்பட்ட வரம் கொடுன்னு கேட்குறாரு. என்ன ஒரு வார்த்தை. அது பிறகு சதாச்சார நிர்ணயத்தில் அது கடைசியில் அந்த தர்மங்கள், பாகவ தர்மங்களை பற்றி புட்டு வைக்கிறார் நாரதர் யுதிஷ்டருக்கு. அது மாதிரி எல்லாம் கூடம் பரம்பிரம்ம மனுஷலிங்கம் அப்படின்னு சொல்லி முடிகிறார் 7ஆம் ஸ்கந்தத்தில். 8ஆவது ஸ்கந்தம் அமிர்த மதனம்னா அமிர்தமாகவே இருக்கும் அந்த கதை படிக்கும்போது. அப்படி இருக்கும். கஜேந்திர மோட்சம் சூப்பராக இருக்கும். அந்த யானை எப்போ பகவான் காப்பாற்ற வரப்போறாரு நம்ம ஆவலும் எதிர்பார்த்துன்னு இருப்போம். அந்த ஸ்துதி எப்போ முடியும், பகவான் வரணுமே. சந்தோ மயேன கருடேன்னு அப்படின்னு கருட வாகனத்தில் அந்த ஆதி மூலத்தில் நாராயணா அகிலகுரு பகவான் அவஸ்தேன்னு சொல்லணும். அந்த புஷ்பத்தை வாரி போடணும். அந்த தும்பிக்கையில் புஷ்பத்தை வாரி போட்டோடனே அது பகவான் கேட்ச் பிடிச்சின்னு அது குருவாயிருப்பா கையில் வச்சுருக்காரு தாமரை மலர். அப்பா கருட வாகனத்தை சக்கரத்தினால் நக்கரத்தை பொழந்து அப்படி காப்பாற்றுறானே பகவான். அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கிறாரு. என்ன அறிவான சரித்திரம். அடுத்தது அமிர்த மதனம். அதில் எத்தனை அவதாரம் எடுக்கிறாரு. தன்வந்திரி அவதாரமா, மோகினி அவதாரமா, கூர்ம அவதாரமா, சகஸ்ரபாகு அவதாரமா, அப்போ தேவரோட கடையில் ஒரு அவதாரமா, எத்தனை அவதாரம். அந்த ஒரே லீலையில் எத்தனை அவதாரம் அமிர்த மதன லீலையில். அது பிறகு வாமனதத்தில் 2 அவதாரம், வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம். பலி சக்கரத்துக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. அற்புதமாக இருக்கும் வாமன அவதாரம். அப்போ ஓங்கி உலகளந்தவனாக
தன் உடல் பாகங்களில் எல்லா உலகங்களையும் காட்டுறாரே பகவான், எல்லா வஸ்துக்களையும் காட்டுறாரே பகவான். அற்புதமான சரித்திரம் அந்த வாமனவதார சரித்திரம். அப்புறம் மத்ஸ்ய அவதாரம், அந்த பிரளய ஜலத்தில் சத்தியவர்தன்ற ராஜாவை காப்பாற்ற இந்த பூமியை படகாக்கிப்பா. அது பிறகு அவரை மனுவாக நியமிக்கிறது வைவஸ்வத மனுவா. சூப்பராக இருக்கும் அதுக்காக சரித்திரம். எது அந்த மத்ஸ்ய அவதார சரித்திரம். அவர் 9வது ஸ்கந்தம் பார்த்தா சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய பெருமைகள், சந்திரவம்ச ராஜாக்களுடைய பெருமைகள்லாம் ஒரு அருமையாக இருக்கும். ஒவ்வொரு சரித்திரமும் சௌபரி மகர்ஷியுடைய சரித்திரம், சிவன மகர்ஷியுடைய சரித்திரம், யயாதி சக்கரவர்த்தியுடைய சரித்திரம், இக்ஷ்வாகுனுடைய சரித்திரம், அந்த ராமோதர சரித்திரம், பரசுராமோதர சரித்திரம் எல்லாம் 9வது ஸ்கந்தத்தில் தான் வருது. அம்பரீஷ சரித்திரம்ப்பா ரொம்ப அப்படியே தனியாக சந்திரன் போல், நட்சத்திரங்கள் நடுவில் சந்திரன் பிரகாசிக்கிறது போல் 9வது ஸ்கந்தத்தில் அம்பரீஷ சரித்திரம் அப்படி பிரகாசமாக இருக்கும். அவர் பரசுராமோதர கதை, ராமோதர கதை அற்புதமாக இருக்கும். அவர் கிருஷ்ண கதையை சுருக்கமாக சொன்னோடனே அது விஸ்தாரப்படுத்தி சொல்லணும்னு கேட்டோடனே 90 அத்தியாயம் கிருஷ்ணாவதாரங்கள், கிருஷ்ணலீலைகள் அற்புதமாக இருக்கும். கோகுல லீலை, பிருந்தாவன லீலை, துவாரகா லீலை, மதுரா லீலை, எவ்வளோ அருமையான லீலைகள்லாம் அப்படியே பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். அப்படியே அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கோம். துவாரகையில் பண்ண லீலை, மதுரையில் பண்ண லீலைலாம் தனித்தனியாக பிரித்து படிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்கே பாகவதம். இதை விட்டுட்டு நாம் ஏதோ டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு எதுலேயோ ஒன்று இறங்கி கட்சியில் கட்சியில் மாட்டிக்கிறோம். போய் தேவையா? ஏதோ டைம் பாஸ் ஆகலன்னா அவங்களோட போய் பேசலான்ட்டு போய் அப்போ அவங்க மனசு புண்படுத்த பெரிய கலவரமாகி கஷ்டப்பட்டு வரவங்களாம் இருக்காங்க இல்லையா? அந்த டைமில் பாகவதம் படித்தா என்ன? ஆனால் பாகவதம் படித்தா மூடு வரல. பாகவதம் படித்தா மூடு வந்துடும். மூடு சரியில்லை சார், அதனால் பாகவதம் படிக்கல. பாகவதம் படிப்படி மூடு சரியாயிடும். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சாமி சொல்லுவார் அழகாக. இல்லை, இந்த பாகவதத்தை விட்டுட்டு எப்படி தான் இருக்கிறாங்களே தெரியல இந்த பக்தர்கள். வீட்டில் புஸ்தகம் தூங்கின்னு இருக்குதுங்க. எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் போல் அப்படி லட்டாக கதை இருக்குது. அருமையான கதைகள், ஒவ்வொன்றும் ஒரு லட்டு மாதிரி இருக்குது கதை. அப்படியே பிப்பத்தை அப்படியே பருகலாம் இல்லையா? முகுகு எத்தனை தடவை படித்தாலும் சலிக்காது, நவமாக இருக்கும். அது முகுகு அடிக்கடி படிக்கொண்டே இருக்குங்கள் பிப்பத்தை அப்படின்னு சொல்கிறாரு சுகாச்சாரியர், வியாசாச்சாரியர். அப்படி இருக்கும் கூட அப்படி இருந்து கூட நம்ம பருக மாட்டோம் பாகவத்தை. நான் இப்படி சொல்லிகிட்டே போவேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. பாகவத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். ஆசையாக இருக்கும் பாகவதம் பற்றி பேசணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிருஷ்ண லீலைகள், பெருமைகள் அப்படி கொட்டி கிடக்குது பாகவத்தில். அதான் சொல்ல, பாகவதம் இந்த ஒன்று போதும் நம்ம ஜென்மா சாவல்யம் அடையத்துக்கு. இதெல்லாம் ரசிக்கணுங்க, ரசிகனாக இருக்கணும். அவ்வளோ குதூகலம். அதான் சொல்ல, பணக்காரனாக ஆகிடுவோம் நாம் இதில். அந்த பணக்கார சந்தோஷம் இதில் கிடைக்கும் கண்டிப்பாக. உண்மையிலே லோக விஷயமான பணம் வச்சுருக்கான், ரொம்ப துன்பப்படுறான். எதையோ நினச்சி கவலைப்பட்டு துன்பப்படுறான். ஆனால் பாகவதம்ன்ற தனம் இருந்தால் கவலையே இருக்காது. இதுதான் உண்மையான தனம். இப்போ புரியுதா? டூப்ளிகேட்டு தனம், பொய்யான தனம் எது? இந்த செல்லா நோட்டு, 500 ரூபா நோட்டு, இதில் சௌக்கியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் சௌக்கியம் கிடைக்கும். ஆனால் பாகவத புஸ்தகத்தை திறந்தால் அலாதியான சௌக்கியம் கிடைக்குது. அப்போ இந்த 500 ரூபா, இந்த கோடிக்கணக்கான பணம் வசதியா, இந்த பாகவதம் வசதியான்னு கேட்டால் பாகவதம் தான் வசதி. ஏன்னா கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கோம், துன்பப்பட்டுன்னு இருக்காங்க. எதையா நினச்சி கவலைப்பட்டுன்னு ரொம்ப அந்த கோடிக்கணக்கான பணம் வந்துடுச்சு, அதை கட்டி காப்பாற்றணும், அது என்ன செலவு பண்ணலாம் பிரயோஜனமாக, அப்படி இப்படின்னு பல விதங்களில் பிளானிங் பண்ணி கடைசியில் மன உளைச்சல் பட்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பணத்தில் சுகம் இல்லை, நல்லா தெரிஞ்சதில்லை. ஆனால் பாகவத புஸ்தகத்தை யாருன்னா வீட்டில் வச்சா யாருன்னா எத்தனை போகிறாங்களா? ஒரு தடவை நான் பாகவத புஸ்தகம் வெளியே வச்சிட்டேன் வீட்டோட. இப்போ வெளியே யாருன்னா பார்த்தாங்கன்னா பாகவத புஸ்தகத்தை, இதுனா ஒரு இந்திய எழுத்தாகுது, ஒரே சம்ஸ்கிருத எழுத்தாகுது அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா தனக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் பாகவதர்களுக்கு எப்போ நல்ல காலம் பாகவத புஸ்தகத்தை யாரும் எடுத்தும் போல நம்ம வெச்சத்துலேயே இருக்குது.
அப்படி சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தால் படிக்க 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 அமிர்தமாக இருக்குது பாகவதம். அதான் சொல்கிறேங்க, கொஞ்சம் சான்ஸ்கிரிட் நாலேஜ் தெரிஞ்சால் போதுங்க. அந்த ஸ்லோகத்தோடு படிக்கும்போது பாகவத்தில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும், அவ்வளோ சுவாரஸ்யம். என்ன உபதேசங்கள், அருமையான உபதேசங்கள். பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சிம்பிளாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. பெரிய பெரிய விஷயத்த ஒரு ஸ்லோகத்தில் அவ்வளோதானே பாகவதம். அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. நீ புரிஞ்சுதான் புரிஞ்சுக்கும். அதான் பாக்கியம் இருக்கணுங்க. உண்மையில் பாகவதம் படிக்கணும்னா பாக்கியம் இருக்கணும். பாக்கியம் இருந்தால் தான் படிக்க முடியும். என்னெல்லாம் புரியாத விஷயத்தை விட்டுடுவேன், புரிஞ்ச விஷயத்தை ரசித்து படிப்பேன். உனக்கு 4 ஸ்லோகம் தான் அதில் புரியும். 18,000 ஸ்லோகத்தில் 4 ஸ்லோகம் தான் உனக்கு புரியும். பரவாயில்ல, அந்த 4 ஸ்லோகத்தை திருப்பி படித்து அந்த கருத்துக்களை நீ தியானம் பண்ணுன்னா ஆனந்தமாக இருக்கும். அந்த 4 ஸ்லோகம் எது? விருத்தராசுர ஸ்துதி தான். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாச பவிதாஸ்ம பூய. அதுதான் அருமையான. அதான் சிஷ்யா என்ன சொல்லுவார், 4 ஸ்லோகம் 4 பட்டு கண்ணீர் போதும் இந்த பக்தி. அப்படி தான் விருத்தராசுரன் பண்ணார். இந்த 4 ஸ்லோகம் தான். ஆனால் 4 ஸ்லோகத்தில் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் உடையதாக யோசிச்சு பாருங்கள். அதை அனுவாதம் பண்ணி கொடுத்தா நமக்கு தெரியும், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. அதை அனுவாதம் பண்ணி அனுபவித்து மகான்கள் சொல்லும்போது சிஷான்னா, அப்பா இவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களுக்கு தான் இந்த விருத்தராசுர ஸ்துதியில் 4 ஸ்லோகம் தான். அப்பா 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 அப்போ அனுபவமாக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்லோகம் படிக்கும்போது சூப்பராக இருக்கும். திருப்பி திருப்பி படிக்கும் போல ஆசையாக இருக்கும். அந்த அவ்வளோ போதும், 4 ஸ்லோகம் போதும் அனுபவம் ஏற்படுறதுக்கு. உண்மையிலே பாகவதம் எப்படி கட்சிது என்ன? அதான் சொல்ல, பகவத் தெய்வ சங்கல்பம் இல்லாமல் எல்லாராலும் பாகவத புஸ்தகத்தை தொற்ற முடியாது. ஆமாங்க, பாகவதத்தை தொடக்கூட முடியாது, பாகவத தர்ஷனம் கூட பண்ண முடியாது. தெய்வ அனுகிரகம் இல்லாமல், பகவான் அனுகிரகம் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு பாகவதம் இது? அதான் சொல்கிறேன், கையில் வெண்ணெயை வச்சுன்னு நெய் கழிஞ்ச கதையாக சுகத்தை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு சுகத்தை தேடி வெளியே அலையிறாங்களே, இது என்ன முட்டாள்தனம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாகவத புஸ்தகத்தை தூங்க விடாதீங்க, எடுத்து பாராயணம் பண்ணினே இருங்க. சத்தியமாக சொல்கிறேன், பாராயணம் பண்ண 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 நிச்சயமாக பகவான் கொண்டு உடனே பக்தி வரும். பகவானே சொல்கிறானே, பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நித்தியம் பாகவத சேவையா பட்சினே வா, உனக்கு பக்தி வரலன்னா கேள், கண்டிப்பாக பக்தி வரும். இது புரியாதவங்க கூட புரிய ஆரம்பிச்சிடும். பகவான் பண்ணுவான். மூகம் கருதி வாச்சாலம், ஊமைன்னு கூட சிறந்த வாச்சாலனாக, சிறந்த பேச்சு திறமையுடையவனாக நான் மாற்றிடுவேன், பகவானுக்கு கிருஷ்ண கிருபையானதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சத்தியம் தானே. அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களுடையது இந்த பாகவதம். சரி, ஓகே. ஏன்னா புகழ்ந்து சொல்கிறேன்னா எனக்கு அதில் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்காக சொல்ல, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறது. எல்லாருமே இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். இந்த பாகவத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குன்னா, பாகவத்தில் என்ன இல்லை, பாகவத்தில் என்ன இருக்குது அதை படிக்கிறதுன்னு அது சன்னியாசிகளுக்கு ஒரு தரிமம் கிடையாது. ஒவ்வொரு சம்சாரியும் படிக்கலாம் பாகவதம். அவ்வளோ சூப்பரான கருத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு பாகவத்தில். சரி, பாகவத்தில் அவ்வளோ சூப்பரான கருத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த அர்ஜுனன் புலம்புல படித்து பாருங்கள், முதல் ஸ்கந்தத்தில் சூப்பர். மகாபாரதம் பூரா கவர் பண்ணியிருப்பார். மகாபாரதத்தில் இவங்களுக்கு வந்த கஷ்டத்துலேருந்து நஷ்டத்துலேருந்து வியாசர் கூட அந்த அளவுக்கு அறிஞ்சிட மாட்டார் பகவான் பெருமைன்னு. ஆனால் இதெல்லாம் பாகவதம் தாங்க, அதை அடிச்சிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. படிங்க என்ன வேணாலும், எந்த கட்டத்தை வேணால் படிக்கலாம். சுதந்திரம் வேணும். நான் முதலேருந்து தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த கட்டம் உனக்கு பிடிச்சா அந்த கட்டத்தை படி. அந்த படித்து நல்லா புரிஞ்சிக்கணும், அதான் மெயின்.
ராமா ராம 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 ராம. ஆனால் இது ஒரு போதை, இந்த பாகவதம். இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சே விடவே மாட்டேன். ஆனால் பகவானுடைய மாயை எப்போ எப்படி விளையாடுன்னு தெரியாது. எப்போ மூடு மாறும், எப்போ கோபிஷ்டம் நம்ம டக்குன்னு மாறிடுவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து, நம்மளுக்கு அனுகூலமாக நடக்காதவங்கள பார்த்து நம்ம கோபம் வரும் நமக்கு. அப்படியே எப்போ மூடு மாறும், பக்தி விட்டு நம்ம விளையிடும் அப்படின்னு தெரியாது. ஆனால் கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூத்திக்கும், கிடைக்கும் போது உடனே அனுபவிச்சு வேண்டியது தான் கிருஷ்ண பக்தி. சரி, ஓகே, நம்ம தலை பூர்த்தி பண்ணிப்போம். பாகவதம் எல்லாருக்கும் ருசிக்கணும், அப்படி தான் அடியனுக்கு ஆசை. எல்லோரும் அனுபவிச்சிட மாட்டாங்களா அந்த பாகவதத்தை? இது ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போதே ஸ்லோகம் நிறைய புரியுமா, ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் செலவில்லை பாருங்கள் இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு. அந்த செலவெல்லாம் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. நிம்மதியாக பாகவத தர்மத்தை நம்ம அனுபவிக்கலாம். சரி, ஓகே, இதோட பூர்த்தி முடியுமா? ராம 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 ராம. இந்த பாகவத புஸ்தகத்தை திறந்தாலே உபதேசம் வேணால் உபதேசம் படிக்கலாம், கதையாக வேணால் கதையாக படிக்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யங்கள்லாம் இருந்துருக்கு. என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு விரோதமாக செயல்படுறதுலாம் விட்டுருங்க, அது கண்டுக்காதீங்க. அதாவது என்னென்னா, நம்ம நல்லதை மட்டுமே நினச்சின்னு போவோம், அதான் நம்ம விஷயமும். அதாவது மற்றவங்க நம்மளை விரோதம் நினைக்கிறாங்க, நம்மளை பிடிக்கலன்றாங்க, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்மளை பிடிச்சவன் பகவான், நம்மளை பிடிச்சிக்கணுவன் பகவான். அவன் ஒருத்தன் போதும், அவன் தான் நம்ம அப்பா அம்மா சகோதரி எல்லாம் பகவானே இருப்பான். இதுவும் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறேன், நானே ஸ்தானமாக இருக்கிறேன், நானே உன்னுடைய இருப்பிடமாக இருக்கின்றேன் அப்படின்னா பேசியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். பகவான் கீதையில் சொல்கிறான் இல்லையா, நானே உனக்கு அம்மாவா அப்பாவா, நானே உனக்கு தாத்தாவா, நண்பனாக நல்ல விரும்பியாக எல்லாமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அந்த ஆறுதலான வசனங்கள் கேட்கும்போது நம்ம அவங்க கூடவே வாசம் பண்ண போல் தோணும் அந்த பக்தர்களோட. பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ராம. அதனால் பாகவத நித்தியம் பாகவத சேவை, பாகவத பாராயணம் பண்ணே வாங்க. இது என்ன பண்ணணும், பாராயணம் பண்ணால் போதும், இது எடுத்து சொல்லணும், இந்த கதைகள்லாம் பேசணும். பேச தான் நம்மளுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் பகவத் விஷயத்தில். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம ஜெய. ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய. ராம 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 राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की जय, श्री स्वामी की जय, सत्य सारा साधु मंडली की जय. राम 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 राम.